கிளிநொச்சி அறிவியல் நகரில் வந்து விடியல் என்று சொல்லப்படுகின்ற ஈனையின் பிரதான பயன் தரு தென்னணிக்குது. அணிக்கு 2 பக்க பாதை காணப்படும். இவ்வாறு இந்த மரம் முழுவதும் நிறைய பிஞ்சுகள் பிடிக்கும். யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கிளை வந்து குழாய் கிணறு அடிக்கப்பட சொன்னால் ஜெர்மன் டெக் என்று சொல்லப்படுறத நீங்க இதுல காணக்கூடிய பூ பூத்திருக்கிறது. இதுல நிறைய கொழுவல் எல்லாம் விடப்பட்டிருக்கு. இது இலங்கை மத்திய வங்கி காணப்படும். தென்னையில பாருங்க அப்படி பெரிய பெரிய காய்கள் வந்து வானவில் ஆடை தொழிற்சாலை. வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி அறிவியல் நகரில் வந்து ஏனையின் பிரதான வீதியிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் அற்புதமான ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது ஏனையின் பிரதான வீதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட் காணப்படுது. அது தவிர சமூக சேவைகள் திணைக்களம் காணப்படுது. இந்த வீதியில் 300 மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து காணப்படுது. காணிக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பயன் தரு தென்னை நிற்குது. நிறைய காய் காய்க்கக்கூடிய அற்புதமான தென்னை காணப்படுது. அதே நேரம் இன்னும் 2 வருடங்களில் காய் காய்க்கக்கூடிய தென்னைகளும் நிற்குது. முழுமையாக தென்னை காணப்படுது. அது தவிர வந்து இப்பொழுது வாழை முழுமையாக வைப்பதற்கான வேலைப்பாடுகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த காணிக்கு 2 பக்க பாதை காணப்படுது. பின்பகுதியில் வந்து பெரிய 20 அடி பாதை வந்து காணப்படுது. முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிலா ஒன்று நிற்குது. இதில் வந்து நிறைய காய்கள் காய்ச்சி கொண்டிருக்கு, அதாவது பிஞ்சு பிடிச்சிருக்குது. நான் உங்களுக்கு இதில் ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன். இவ்வாறு இந்த மரம் முழுவதும் நிறைய பிஞ்சுகள் பிடிக்கப்பட்டிருக்கு. நிறைய காய் காய்க்கிற ஒரு பிலாமரமும் நிற்குது. அதே நேரம் இந்த பிலாமரத்திற்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு காணப்படுது. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஆடம்பரம் இல்லாத வீடு. இந்த வீடு வந்து தற்சமயம் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிற பாய்ஸ் வந்து நிற்கணும். இவைக்கு வந்து 35,000 ரூபா மாத வாடகைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. மோட்டர் எல்லாம் போட்டி தண்ணி வந்து பைப்லைனிங் மூலம் பெறக்கூடிய வசதி வந்து செய்யப்பட்டிருக்குது. இஞ்சல பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் குளிப்பதற்காக மறைப்பு கட்டப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு குளியல் அறையாக காணப்படுது. உள்ளே வந்து சவர் பூட்டப்பட்டிருக்குது. பைப்லைனிங் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது. பாதுகாப்பான முறையில் நீங்கள் குளித்து கொள்வதற்காக இந்த ஒழுங்குபடுத்தல் செய்யப்பட்டிருக்குது. தண்ணியெல்லாம் பைப்லைனிங்கில் வர்றதை நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள். அதற்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கு வேலி மாதிரி முழு நீளத்துக்குமே வந்து கமுகு வைக்கப்பட்டிருக்குது. வேலிக்கரைகளும் நீளத்துக்கு கமுகு வைக்கப்பட்டிருக்குது. அது தவிர வந்து இதில் ஜம்பு நாவல் நிற்குது பாருங்கள். நிறைய பூ பூத்திருக்கிறத இதில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மண்வளம் வந்து சொல்லவே தேவையில்லை. அற்புதமான ஒரு மண்வளமாக இந்த மண்வளம் காணப்படுகின்றது. அதாவது பெரும் பயிர்களாக இருந்தாலும் சரி, அதாவது தென்னை, கமுகு போன்ற மா, பிலா போன்ற பெரிய பயிர்களையும் நீங்கள் நாட்டிக்கொள்ள முடியும். அதே நேரம் வந்து கத்தரி, வெண்டி போன்ற மரக்கறி வகைகளையும் நீங்கள் நாட்டிக்கொள்வதற்கு அற்புதமான ஒரு மண்வளமாக இது காணப்படுது. இந்த காணிக்குள்ளே காணப்படுற வீடு வந்து கட்டி குறையிலே இருக்குது. இதில் 3வது அறைக்கு கொழுவல் எல்லாம் விடப்பட்டிருக்கு. இந்த வீட்டையும் நீங்கள் திருத்தி கொண்டால் ஒரு அற்புதமான வீடாக இந்த வீடை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதே நேரம் இந்த காணி வந்து 100% வந்து நீங்கள் ரூம்ஸ் அடித்து வாடகைக்கு கொடுக்கறதுக்கு உகந்த காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் அருகாமையிலேயே பிரசித்தி பெற்ற இடங்கள் காணப்படுகின்றது. என்ன பிரசித்தி பெற்ற இடங்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம். அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியல் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு ஆடை தொழிற்சாலை வந்து காணப்படுது. அதுக்கு பக்கத்திலேயே வந்து வானவில் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு ஆடை தொழிற்சாலையும் காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது வானவில் ஆடை தொழிற்சாலையை தான். அதற்கு அருகாமையிலேயே வந்து இலங்கை மத்திய வங்கி காணப்படுது. மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் டெக் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் காணப்படுது. இங்கால மற்ற பகுதியில் பார்ப்போமாக இருந்தால் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கிளை வந்து அறிவியல் நகரிலே இயங்கி வருகிறது. அந்த யூனிவர்சிட்டி காணப்படுகின்றது.
நார்மலான ஒரு வீடு காணப்படுது. இந்த வீடு வந்து மாதம் 35,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்து விடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் தங்கி இருக்கணும். நீங்களும் இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ரூம்ஸ் கட்டுவீர்களாக இருந்தால் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய இடத்துல இந்த காணி அமைந்திருக்கு என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படியான ஒரு இடத்துல நிறைய உறவுகள் வந்து இவ்வாறான ஒரு காணியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனையின் பிரதான வீதியிலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் காணப்படுறதுனால உங்களுடைய போக்குவரத்திற்கு மிகவும் இலகுவான ஒரு காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது தவிர வந்து முழுமையாக தென்னை காணப்படுது. நீங்கள் கட்டிடம் கட்ட வேண்டிய இடம் தவிர முழுமையாக சுற்றி தென்னை காணப்படுது. வருமானத்தையும் தென்னையால் ஈட்டிக் கொண்டிருக்கிற ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுகின்றது. அது தவிர வந்து இடையிடையில் நீங்கள் சிறு பயிர்களையும் நாட்டிக்கொள்ளக்கூடிய மண்பலத்தை கொண்ட அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி வந்து காணப்படுது. இப்பொழுது நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதிக்கு போய் பின்பகுதியில் வந்து ஒரு 20 அடி பாதை வந்து காணப்படுது. அதாவது பெரிய வாகனங்களை நீங்கள் இந்த காணிக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த பின்பகுதியிலே காணப்படுகின்ற 20 அடி பாதையினூடாக நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். அவ்வாறான அந்த பெரிய பாதையையும் இந்த பின்பகுதியில் என்னென்ன விடயங்கள் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் அடுத்தடுத்ததாக பார்வையிடுவோம். இந்த காணியினுடைய பின்பகுதியில் தான் வந்து ஜேர்மன் டெக் காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது ஜேர்மன் டெக் ஒரே வேலியாக காணப்படுது. இந்த ஜேர்மன் டெக் இருக்கிற பகுதியில் தான் பின்பகுதியில் வந்து 20 அடி பாதை காணப்படுது. இதில் வந்து பனையோலையாட அடைக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த நான் குறிப்பிடப்பட்ட 20 அடி பாதை. அது தவிர வந்து பின்பகுதியிலேயும் வந்து முழுமையாக வந்து தென்னை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2-3 வருடங்களில் காய்க்கக்கூடிய அளவுகளில் வந்து தென்னையும் நிற்குது. நிறைய காய் காய்க்கிறது தென்னையும் இந்த பின்பகுதியிலையும் காணப்படுது. இந்த காணியினுடைய விலை வந்து 2,50,00,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் நேரடியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் ஏனையின் பிரதான வீதியிலிருந்து அறிவியல் நகர் சுற்றி வர அனைத்து பிரசித்தி பெற்ற இடங்களும் காணப்படுறதுனால விலையை கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். நல்ல ஒரு விலைக்கு நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். நேரடியாக என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நான் குறிப்பிட்டிருந்தது போல இந்த தென்னையில் பாருங்க அப்படி பெரிய பெரிய காய்கள் வந்து காணப்படுது பாருங்க. முழுமையாக வந்து நல்ல நிறைய காய் காய்த்து கொண்டிருக்கிற தென்னைகள் நிறைய இதுக்குள்ளே நிற்குது. நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விரைவான முறையில் விற்பனை செய்து தருவதற்காக எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. இந்த காணியை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் இந்த வீடு வந்து 3 அறை கட்டக்கூடிய கொழுவல் வந்து விடப்பட்டிருக்கிறது. வீட்டையும் நீங்கள் முழுமையாக 3 அறையாக கட்டினால் இந்த 3 அறையையுமே வாடகைக்கு கொடுத்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த காணிக்குள்ள வந்து நீங்கள் ரூம்ஸ் கட்டுவீர்களாக இருந்தால் வேறு ரூம்ஸ்களும் கட்டுவீர்களாக இருந்தால் அதுகளையும் நல்ல வாடகைக்கு விடக்கூடிய ஒரு இடத்துல இந்த காணி வந்து காணப்படுது. இப்பொழுது இந்த காணியில் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிற யாழ் பல்கலைக்கழகம் வந்து அறிவியல் நகரில் இயங்கி வருகிறது. அந்த அறிவியல் நகர் கேம்பஸில் வந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இந்த ரூம்ஸில் இந்த வீட்டை வந்து வாடகை எடுத்து தங்கி கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதில் அவர்களுடைய சைக்கிள்லாம் இதில் எல்லாம் நின்றதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இதுபோன்று நீங்களும் ஒரு வியாபாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த காணி வந்து 100% உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.